பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு என் முன்னால நடந்தா கேட் வாக்கு I swing it, I break it, I feel it, I touch it, I swing it, I break it, I feel it, touch it. என்ன ஸ்பெஷலால ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? உங்களை பார்க்க மிக்கி எல்லாம் வந்துருக்கு. ஜாலி சர்ப்ரைஸ்ல இருந்து வந்திருக்கோம். என்ன அம்மாக்கு ஸ்பெஷல்? என் பர்த்டே எத்தனையாவது பர்த்டே உங்களுக்கு? 41. ஓகே, விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஓகே, உங்களை மிக்கி விஷ் பண்ண போறாரு. சரி, ஓகே, இதை நான் போட்டுறேன், கிரீடம் போடுறேன், எல்லாம் கிளப் பண்ணுங்க. ஓகே, சரி. இன்றைக்கு அம்மாவோட இந்த பிறந்த நாளை உங்களோட லைஃப்லயே ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் மாற்றணும்னு சொல்லி ஏற்கனவே நிறைய பர்த்டேஸ் கொண்டாடிக்கிட்டீங்க. ஆனால் இந்த பர்த்டே ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லி அம்மாவை பிடிச்ச யாரோ ஒருத்தவங்க இல்லை நிறைய பேர் சேர்ந்தோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாரோ எங்களை ஹையர் பண்ணி ஜாலி சர்ப்ரைஸ் போய் இந்த நாளை அம்மாவுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி யார் அனுப்பிட்டாங்க. யாராக இருக்கலாம்? யாரை அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரை அனுப்புறது தெரியாது. இங்கேயும் இருக்கலாம், வெளியிலயும் இருக்கலாம். சரியா யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டத்துக்குள்ளேயும் இருக்கலாம், இந்த வெளியில இருந்தும் வந்திருக்கலாம். யாராவது செய்யலாம். ஆப்ஷன் சொல்லுங்க பாப்பா. கன்ஃபார்மா இல்லாட்டியும் ஒரு கெஸ்டஸ் இருக்குன்னு தானே இவங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்னு. அது யாரா இருக்கு? தம்பி. தம்பி என்ன பேர்? என்ன? நவீன். நவீன். மகன் என்ன சொல்றீங்க? மற்றது அவங்க ஆண்டி இதயா. வேற அவங்களோட குடும்பம் அப்படியே சேர்ந்து அவங்க என்ன செய்திருப்பாங்க? வேற யாரும் செய்ய மாட்டாங்களா? வேற இந்தியாவில் இருக்கிற பிள்ளையாக்கள் பேர் என்ன? கலைச்செல்வி சசிகரன். சசிகரன் கலைச்செல்வி. அந்த பேரும் வரலையே. வேற யாரும் செய்திருக்காங்க? தெரியாதா? செய்யறேன்னா இந்தியாவில் இருக்கிற பிள்ளைகள் செய்யணும், இல்லாட்டி தங்கச்சி தம்பி அம்மா இவ்வளவு பேர் சொல்லிருக்கீங்க. சரி, ஆனா இதுல ஃபில்டர் பண்ணி கடைசி எனக்கு சொல்லணும் யாருன்னு சொல்லி. சரியா, அது வரையும் யோசிப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்து பார்ப்போம். சரி, இனிப்போட ஸ்டார்ட் பண்ணணும் இதை தந்துருக்காங்க. ஸோ நீங்க சொல்லிருக்கீங்க உங்களோட தங்கச்சியோட ஃபேமிலி இல்லாட்டா மகன் இல்லாட்டி மகள் ஒரு ஆள் இந்தியாவில் இருக்காங்க. அதுலேயும் ஸ்பெஷலா ஒரு நபர் வந்து சொல்லலாம். யாரா இருக்கு? யார் தான் இருப்பாங்க? குறிப்பிட்டு ஒரு ஆளுங்களை கண்டக்ட் பண்ணி செய்ய சொல்லியிருந்தாங்க. யாரா இருக்கலாம்? பிள்ளைய குடும்பம். யாரு பேர் என்ன? கலைச்செல்வி. கலைச்செல்வி. ஏன் கால் பண்ணிட்டு சொன்னாங்களா? நீங்க இல்லை, நாங்க வருவோம். உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்ததா? சர்ப்ரைஸ் ஆயிருக்கா? நாங்க இதோட கேட்கலாம். பட்டி முடிஞ்சு இப்ப தீரோட முடிச்சாச்சு. ஆஹா, அப்ப இப்ப நாங்க வேற வந்துடுறாங்க. ஒன்னுங்க எதிர்பார்க்கல. எப்படி இருக்கீங்க உங்களோட மனநிலை? மகனுக்கு வந்தது சர்ப்ரைஸ். மத்தவங்கள வரக்குள்ள ஒரு ஃபீல் வராது, நமக்கு வரக்குள்ள ஒரு பதட்டமா சந்தோஷமா இருக்குதா இல்லையா? சரி, உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுங்க. வந்துட்டா எடுக்கிற அந்த ஃபேனை. சரி, ஓகே. அடுத்த கிஃப்ட் போறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு பாட்டு சொல்ல வந்தீங்க. சரியா, இல்லையே பண்பலை தான் வந்தீங்க. நீங்க பயந்து நடுங்கி வேறுது அதெல்லாம் வேணாம். சரியா, ஒரு பாட்டு சொல்லியா பாடும். நீங்க நல்ல பாட்டு பாடுவீங்களா மட்டும் சொன்னாங்க. பாட மாட்டேன். என்ன நல்லா பாடுவோம். ஆமா, நாளைக்கு இல்ல இன்னைக்கு சொல்லி அதிரிக்கலாம். அது சொன்ன சர்ப்ரைஸ் இல்லையே. சரி, செந்தாழம் பூவில் செந்தாழம் பூவில் வந்தாடும் செந்தல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. ஓகே, கிளப் பண்ணுங்க, கிளப் பண்ணுங்க, கிளப் பண்ணுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஓகே, ரைட். சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்கு. சரியா, இன்னொரு கிஃப்ட் இருக்கு. இது என்ன கிஃப்ட்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னால இதை நான் மிக்கிட்ட கொடுப்பேன். சரியா, அவரு கொஞ்சம் சேட்டை பிடிச்சால். சரி, ஆண்டியோட விளையாட ஆசைப்படுறாரு. ஸோ இது எப்படியாச்சும் இது உங்களுக்குரியது, நீங்க பறிச்சு எடுத்துக்கலாம். சரியா, ஓகே மிக்கி கமான். ரைட், வாங்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தான் ஆண்டி, உங்களுக்கு தான். நான் சொன்னேன் தானே, அது கொஞ்சம் சேட்டை பிடிச்சாலும் வாங்கிடுங்க.
அவரோட டான்ஸ் ஆடுடான் தருவாரான்னு சொல்றேன். எனக்கு அவரு மாதிரி செய்து காட்டுட்டான் தருவாரான்னு சொல்றேன். அவரு மாதிரி நீங்க லைட்டா செய்து காட்டுங்க தருவார் இல்லையா? இல்ல. ஓகே, அப்படியே வச்சுக்கொள்ளுங்க மிக்கி. அண்டி செய்வாங்க சரியா? ஓகே, இப்ப நவீன் போங்க அம்மா கிட்ட. ஓகே நவீன், இன்னைக்கு அம்மாவோட ஹாப்பி பர்த்டே என்ன? இந்த பர்த்டேக்கு அம்மா சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களை அனுப்பி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கேசஸ் இருக்குதா? யார் அனுப்பிப்பாங்க? எனக்கு இல்லப்பா. இல்ல, யாருன்னு தெரியல, ஐடியாவே இல்ல. அது உண்மையாவா? சரி. சரி, அப்ப இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே தானே. ஸோ அம்மா பத்தி ஸ்பெஷல் எனக்கு சொல்லணும். உங்களோட அம்மா உங்களுக்கு எந்த அளவு ஸ்பெஷல், எதுக்காக ஸ்பெஷல், அம்மாவில் என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எதுக்கெல்லாம் அம்மாவை பார்த்து பெருமைப்படுத்திக்கீங்க அப்படின்னு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் அம்மா பிடிக்கும் எனக்கு. ஓகே. இல்லையா? இப்போ இது நான் சின்ன தப்பு செஞ்சு எனக்கு அமேசினாலும் மேக்சிமம் கோவப்படுத்துற டைம் வந்து மேக்சிமம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். அதுக்கு பிறகு அம்மா வந்து என்ன காய்ப்பாங்க அப்ப இல்லாட்டி நானும் போய் காய்ச்சிருப்பேன். அவ்வளவுதான், கோவமே போயிடும். கோவம் போயிடும். அதோட வேற அது போல சண்டை எல்லாம் சரி. சரி, வேற விஷயம் அம்மாவை பத்தி வேறையா எப்படி பார்த்து கொள்ளுவாங்க உங்களை? எப்படிண்டா, நான் கோர்ஸுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வரக்குள்ளையும் நான் 1000 தெரிஞ்சிடும் கவனம் பத்திரமா போய் பத்திரம் கேரா பார்த்துக்கணும். நல்ல கேரோ. சரி, அம்மாவில பிடிச்ச விஷயம், பெருமைப்படுற பார்த்து வியந்த விஷயம் ஏதாச்சும் இருக்கா? என்ன அம்மா, எந்த அம்மா அப்படிடா அப்படிடான்னு கெத்தா சொல்ற அளவுக்கு ஏதாச்சும் அவள் இருக்கிற பாசிட்டிவ் என்னையாச்சும் இருந்தா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. சொல்லுங்க, 1 2 சொல்லுங்க. யாருக்கன்னு பயப்பட மாட்டோம். பயப்படுவோம், தைரியமான எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படியா? எங்க ஸ்கூலுக்குள்ள எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூலுக்கு கிளாஸுக்குள்ள இருக்கிற எல்லாரும். ஓகே, அயன் லேடி என்ன அம்மா அப்படித்தான் இருக்கணும். ஓகே, அம்மா பார்த்தா நீ பழகுவார். ஓகே, அம்மா உங்களுக்கு சமைச்சு தரதுல அம்மாவோட சமையல் என்ன ஸ்பெஷலா இருக்கு? அம்மா அம்மா சமைக்க குழம்பு சிக்கன் தான். சரி, ஓகே, ரைட். அம்மா அப்பா அங்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட மகளோட பத்தி தானே, சோ அவைய பத்தி ஸ்பெஷலா நம்ம சொல்லுவோம். இல்லாட்டி அவக்கு நீங்க சொல்ற வாழ்த்து என்னவோ அதை சொல்லுங்க. சொல்லுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, சரி, ஓகே. அம்மா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அம்மா. இன்னைக்கு உங்களோட மகள் ராஜகுமாரியோட 49வது பர்த்டே. எங்களுக்கு சொல்லுங்க 4 விஷயம். 49 நாளை வச்சு அவ எல்லாத்துலேயும் அவர்களுக்கு நல்ல. ஓகே, ரைட். எங்க வந்தாலும் எங்களோட நல்லவங்க, எங்களுக்கு அதே மாதிரியா போட நல்ல விருப்பம் என்ன? இந்த சர்ப்ரைஸ் இன்னைக்கு வருமானு நீங்க எதிர்பார்த்தீங்களா? யார் அனுப்பிடுப்பாங்க அம்மா? நாங்கள் நேரங்களில் இவட மகள் தான் அனுப்புறா எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஆனா உறுதியா சொல்ல முடியலையா? உறுதியா இல்லையா? உறுதி முடிவு இல்லையா? அது அப்படி இல்லாட்டி பாரு யார் அனுப்பிட்டுப்பாங்க? வேற யாரும் அனுப்புறதுக்கு இல்ல, கலைச்செல்வி தான் அனுப்பியிருப்பாங்கன்னு பாப்போமா? கடைசியில பாப்போம் யாருன்னு சொல்லு. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட அக்காவோட 49வது பர்த்டேக்கு வந்துருக்கு ஜாலி சர்ப்ரைஸ். ஸோ நீங்க எதிர்பார்த்தீங்களா நீ சர்ப்ரைஸ் வரமான்னு சொல்லி? எனக்கு இன்னைக்கு பின்னேரம் தான் சரி உங்களை கைட் பண்றது வச்சிருக்காங்க. ஆனா கடை சொல்லல. சரி, வெரி குட். அப்படிதான் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணணும். சரி, அக்காவை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு அக்காவோட ஸ்பெஷல் என்ன? கடவே ஸ்பெஷல் நாங்க என்னதான் வாங்கி தருவாங்க. ஓகே, ஒரு சாமா இல்லைன்னு சொன்னா உடனே வந்து சேர்ந்துரும். அம்மா ஸ்தானத்துக்குள்ள இருக்காங்க என்ன அம்மாக்கு அப்புறம். ஓகே, இப்ப இருக்கிற மாதிரி சந்தோஷமா இதை விட நல்லா இருக்கும். 100 வருஷத்துக்கு கண்டிப்பா அக்கா நல்லா இருந்தா நீ நாங்களும் நல்லா இருக்கோம். சரி அக்கா, ஓகே, ரைட். நீங்க சொல்லுங்கம்மா, உங்களோட பேர் என்னடா? திவான்சி. ஓகே, திவான்ஷிகா சொல்லுங்க. இன்னைக்கு பெரியம்மாவோட ஹாப்பி பர்த்டே என்ன? பெரியம்மா உங்களுக்கு எந்த அளவு பிடிக்கும்? அவர் அப்படித்தான் குறும்பு பண்ணுவாரு. நீங்க எல்லாம் கண்டுக்க கூடாது. நீங்க பேசுங்க. என்ன கட்டல் வாங்கி தருவாங்க? என்ன கடைசியா வாங்கி தந்த பெரியம்மா? சைக்கிள் வாங்கி தந்த பெரியம்மா. ஓகே, ரைட். அதே நீங்க ஒரு சரியா ஓபன் பண்ணுங்க, திறந்து பாப்போமே.
இன்னைக்கு அம்மாட ஸ்பெஷல், இன்னைக்கு கடை ஸ்பெஷலா தான் இருக்கு. நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசை தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்தமே பெருஞ்செல்லும் ஆகுதம்மா. இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. சரியா? இன்னைக்கு சர்ப்ரைஸ் வேற பண்ணீங்க, உங்களுக்கு தெரியுமா? உங்களோட வயசு சொல்லல. இல்ல எதிர்பார்க்கல. அட்டன் சீக்ரெட் தான். சரி சீக்ரெட் மேட்டர். சரி, உங்களோட மச்சால பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. சொல்றா நிறைய இருக்கு, என்னதை சொல்லலாம். அதுல 4 மாதிரி இருந்தாலே ஒரு கெத்தான். கெத்துதான். அதே மாதிரி கேட்டது வந்து பாரா வேண்டாம், அப்படி இல்ல அப்புறம் அப்படி படம் நடக்குவாங்க. நீலாம்பரி கணக்குல. நீலாம்பரி மாதிரி. சரி, தொண்டு சுண்டு பேச்சு அர்த்த மாதிரி இருக்கு. அப்படி என்ன பையன் சொன்னவன் அவ சிங்கப்பண்ணு சொல்லி இரும்பு பெண்மணி. பிள்ளைகளை இருந்தா திருத்துவா, அப்படி இல்ல பிடிச்சுன்னா நல்லா நடக்கணும், நல்லா படிக்கணும், கட்டிக்காரன் நான் கேட்கலாம் வாங்கி தருவேன், பெரியவங்க நல்லா பாப்பேன், உங்களுக்கு நீங்க என்ன கேட்டா நான் செய்வேன், நீங்க நல்லா கட்டித்தனமா படிக்கணும், நல்லா நல்லா சொல்லுவா, மற்ற பயப்படக்கூடாது தைரியம் சொல்லி கொடுப்பா, தைரியம் சொல்லுவாங்க. வெரி குட். நம்மள மாதிரி சில ஆக்கள் பணத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம் தெரியாம வச்சுட்டு அதை கட்டி பிடிச்சி சாகுறாக்கள் மிரிக்காங்க. இதை எப்படி செலவழிக்கணும் உரியால் தான் இந்த பணத்தை நம்ம இப்படி செலவழிப்போம், ஆறு கொடுப்போம், என்ன செய்வோம், இதை நம்ம அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம அதை பக்கத்துல வச்சுட்டு இருக்கிறதால வயதால 4 பேரை கொடுத்தா தான் அது நல்லா இருக்குமென்று அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. வெரி குட். அப்படியான ஒரு கெத்தான ஆளாக கைதட்டலாம் இருக்கு. கைதட்டுது. ஓகே ரைட். சரி, இன்னைக்கு அவனோட பர்த்டே என்ன வந்தா எதிர்த்து நிப்பாவும் இல்ல பாக்கலாம். அவங்களுக்கு வந்து நான் 49 வளர்த்த மனப்புறமா சொல்ற மாதிரி அவங்க இதே போல நுடுகால நல்லா இருக்கணும், அதே மாதிரி நல்லா எல்லா பேரும் நல்ல உதவிகள் செஞ்சு அவங்க நல்லா நுடுகாலம் வாழணும், அவங்க நோய் நொடி இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்களோட மகனோட சந்தோஷமா இருந்தா அவங்க வாழணும். அதே மாதிரி அவரோட மகனும் படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு பெறணும், அவர் நினைக்கிற மாதிரி. அதான் நாங்க சொல்ல விரும்புறோம், பேருன்னு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே ரைட். நாஸ்திராம ரைட். ஓகே, இது ஒரு மேஜிக் பாக்ஸ் ஆண்டி. சரியா? இதுல என்ன இருக்குன்னு நினைக்கீங்க? எதுவும் கெஸ் இருக்கா? இல்லையா? சரி, ஓபன் பண்ணி பாருங்க. கொடை பிடிச்சி நைட்ல பறக்க போற நைட்ல தல காலு புரியல தலைக்கீழா நடக்குற காசு பணம் தொட்டு மணி மணி காசு பணம் தொட்டு மணி மணி கிளப் பண்ணணும். காசு வரணும்னா கிளப் பண்ணணும். எப்ப பார்த்தாலும் பணம் பணம் அதுலயே கையாடுறேன். அம்மா பெரியம்மாக்கு காசு இது வரும். கலியுகம் இல்ல, பணம் யுகம். இந்த காலத்துல பணத்துக்கு கூட பணம் வேணும். பணம் இல்லைன்னா பணம் கூட நாரி போயிடும். நீங்க சொல்லுங்க, இப்ப ஃபைனலா யார் இருப்பாங்க? சர்ப்ரைஸ் யாரு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க? ஜாலி சர்ப்ரைஸ் ஹையர் பண்ணி ஃபுல்லா தான் செஞ்சிருக்கேன், ஃபுல்லா தான் செய்திருப்பான். சரி பாப்போமா, பாப்பா அது சரியா உண்மையா வந்து இதை ஓபன் பண்ணீங்கன்னா ரிவீல் ஆகும், அது அவங்க தான் நான் சொல்லி. சரியா? மிக்கினாங்க இதை வாங்கி எடுத்துக்கோங்க, மிக்கிட்ட இருந்து இதை ஓபன் பண்ணி பாப்போமா. எனக்காக வாழும் இதயமே, உனக்காக நான் வாசிக்கும் கவிதை. என்னை உன் கருவறையில் சுமந்து உன் கையால் என்னை ஏந்தி இந்த உலகிற்கு வெளிக்காட்டியதும் நீயே. நான் பார்த்து ரசித்த முதல் பெண்ணும் நீயே. என்றும் நீ மட்டுமே அம்மா. என் கண் ஒளிகளில் என் நிலை அறிவாய், என் குரல் ஒளியில் என் வலியும் அறிவாய். கடவுளே கண்ணெதிரே தோன்றி வரமொன்று கேட்டாலும் சற்று சுயநலமாய் கேட்பேனே நான். இவ்வுலகில் நான் வாழும் நாட்களை தாண்டியும் நலமாய் நீ வாழ வேண்டும். ஒரு ஆள் தான் இருக்காங்க, நீங்க இதுவரையும் சொல்லாதா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். உங்களோட அன்பு மகள் கலைச்செல்வி சசிகரன் தான் இந்தியால இருந்து இந்த சர்ப்ரைஸை கண்டிப்பா போய் செய்யணும். அம்மாவுக்கு இந்த நாளை லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். இப்ப ஒரு பதப்பதப்பு வந்துச்சுல, சந்தோஷங்கள், அந்த பதப்பதப்பு அதை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டு இதை செய்விச்சிருந்தாங்க. எப்படி இருக்கு உங்களோட மனநிலை இப்ப? அம்மாவை சந்தோஷப்பட எப்படியாச்சும் போயிடுங்கக்கா, என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா போய் செய்யுதுங்க. அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் என்ன சொல்லிட்டான். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா அவங்க சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்க மாலை பத்தி. நாளைக்கு தம்பிக்குமா அவங்க தாங்க இருந்து செய்விச்சோங்க. அம்மாவை கண்டிப்பா செய்யணும். சொல்லுங்க மகளை பத்தி, கலை செய்தி இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு
காலம் ஆரம்பி செய்யல மிக்கி அம்மா குளர்றாங்க. கலைச்செல்வியன் ஃபேமிலிக்கு என்ன சொல்ல போறீங்க? கலைச்செல்வி மருமகன் அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். 100 வயதுக்கு இருக்கணும். பிள்ளைகள் எல்லாம் நோய் நொடி இல்லாம கண்டிப்பா வாழணும். நான் வெளியில போறேன். அதான் அவங்க அப்படியெல்லாம் செஞ்சிருக்கேன். அப்படியா? அதான் இந்த நாள் உங்களுக்கு மறக்க முடியாத நாளா மாத்தணும் நினைச்சிருக்காங்க. இது மறக்க முடியாது உங்களால கண்டிப்பா ஒரு காலம். அதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ எப்படியாவது செஞ்சிருங்கக்கான்னு சொல்லி எங்களை சொல்லியிருந்தாங்க. அம்மா இருக்க வரைக்கும் தான் வந்து இப்ப வாரம் தெரியாது நல்ல சாப்பாடு வந்து மறக்க மாட்டேன். அம்மா கையில மறக்க மாதிரி வராது. அம்மா பக்கத்துல வராது. இல்லாதவங்க தான் தெரியும் அவங்க வழி என்ன இருக்கும்போது அவங்க மதியம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே. என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இப்ப நான் இருக்கிறதுக்கு ஒரே ரீசனா இருக்க எனக்கு தினம் தினம் வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கற என் செல்ல அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்க தான் என்னோட உலகம். அவங்க மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்கு. அத அவங்க கிட்ட சொன்னதில்ல. பிகாஸ் ஷீ இஸ் மை மாம். ஹாப்பி ஹாப்பி பர்த்டே அம்மா. லவ் யூ so much மம்மி. யூ ஆர் த பெஸ்ட் மாம் இன் த வேர்ல்ட். உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, என் தாயை எனக்கு மந்திரம் என்பேன். அம்மா 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 அம்மா. தரமேல கால் பட்டா கல் பதித்து நோகும் ஒன்று இடுப்பில் தூக்கி நடந்து சென்றவளே. தினமாடா உழைச்சு ஓடா தேஞ்சவளே. தாலாட்டு கேட்காம நாம் தூங்கி போனதில்ல. இரவு முழுக்க விழிச்சு இறந்தவளே. 49வது பர்த்டே சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற ராஜகுமாரி ஆண்டியன் ஃபேமிலி. எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும்? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பியா? இதே போல அம்மா எப்பவுமே சந்தோஷமாவும் நிறைஞ்ச ஆயுளோட இருக்கணும், எந்த நோய் நொடி இல்லாம வாழணும்னு சொல்லி கேட்டு அக்கா கலைச்செல்வி என் ஹஸ்பண்ட் சசிகரன் சார்பாகவும் எங்களோட மிக்கி சார்பாகவும் இங்க இருக்கிற அத்தனை சொந்தங்கள் சார்பாகவும் ஜொலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம். ஓகே, அப்பாட 78வது பர்த்டேக்கு மகள் உங்களுக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கியிருக்காங்களா சர்ப்ரைஸா? என்னன்னு பாப்போமா? எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. சரி கொடுத்துருங்க. அந்த ஆண்டைக்கு கொடுக்க இல்லாத சூழ்நிலை. அப்படியா? சரி ஐயா வாங்கிடுங்க. மகள் ஜாஸ்தியா வாங்கிருக்கா. என்னன்னு பாப்போம், வெளியில எடுங்க. சரி என்ன ஓபன் பண்ணுங்க பாப்போம். ரைட், அழகான ஷர்ட்டும் சரமும் வாங்கிருக்காங்க. சரியா? என்ன போட்டு பாப்போமா? சரி ஓகே ரைட். பிரைஸ் சரியா? வின் பண்றால ஒரே வாயில அப்படியே சாப்பிட்டுறோம் கமக்கண்டு. சரியா? கொஞ்சம் சாஃப்டா வர இருக்கு. எல்லாரும் இது கிளாக் வைஸா வலது பக்கம் சாப்பிடுற பக்கம் அப்படி சரிதானே? இப்படி 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 சரியா? இந்த ரவுண்ட்ல இந்த மையா அண்டிய நோக்கி போகணுமா? இப்படி போகணுமா? விலகித்தானே? இந்த மாதிரி வலது பக்கம் இப்படி போகணும். சரியா? இப்படியே சுத்தணுமா? சரியா? பாட்டு ஸ்டாப் ஆகுற நேரம் நீங்க இருக்கணும். யாருக்கிட்ட சேர் தானே ரூல்ஸ். ஓகே 1 2 3 again. சரியா? இந்த முறையா நீ ஓகே ரைட். சரி ஒரு சேர் எடுப்போமா? ஒண்ணும் செய்யலாதா இதுக்கு. ஆடி 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 ஆடணும் ஆடணும் பிள்ளைகள் ஆடணும். பின்னால வந்து நிக்க கூடாது. நீங்க போங்க, நவீன் வாங்க. சரி குட்டியா ஆவுட்டா? சரி ஓகே பாப்போம். டாய் டாய் காட்ட முடியல. சரி ஓகே, ஒரு பெண்ணு 2 ஆணும் ஒரு கடை இருக்கும். ஹஸ்பண்டா வைஃபா தம்பியா? ஆடி ஆடி போங்க, ஆடி ஆடி அதுல நோக்கியே ஓடுறாங்க வெளியா. விட்டு கொடுத்துட்டாரா?
சரி ஓகே கம் ஆன். யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. சப்போர்ட் பண்றாங்க. ஆண்டி கவனம். இரு உயிர் வின் பண்ணிருக்கீங்க. சரியா குட்டி வாங்க அடுத்த. வாங்க 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 வாங்க. மிக்கி அம்மா கூப்பிடுங்க. கலமுடி கலந்து பாய் சொல்லுங்க. பாய் அப்படியே பாய் சொல்லுங்க.